வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம எல்லாரும் வாழ்க்கையில் பல விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். வேலை, பணம், வெற்றி. ஆனா இந்த எல்லா ஓட்டத்துக்கும் நடுவுல நம்மளை உயிர்ப்போடு வச்சிருக்கிறது எது தெரியுமா? அதுதான் உறவு. அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ஆழமான உணர்வுபூர்வமான நெருக்கம். ஆனா நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குது? நிறைய பேருக்கு கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி வந்துடுது. காரணம் என்னன்னா, நாம வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி தெரிஞ்சுக்கிறோமோ, அதுல ஒரு துளிய கூட நம்ம பார்ட்னரோட மனசையும் அவங்க உடம்பையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றது இல்லை. குறிப்பா பெண்களை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு சவால் இல்லை. அது ஒரு அழகான கலை. அன்பான ஸ்பரிசத்துக்கு பின்னாடி அவங்க உடம்புல என்னென்ன அதிசயங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியுமா? இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான, ஆனா நம்ம சமூகம் பேசத் தயங்குற ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்கப் போறோம். என்னதுன்னா, ஒரு பெண்ணின் உடலில் மறைந்திருக்கும் அவங்களுடைய உணர்வுகளைத் தூண்டி உறவை ஆழமாக்கக்கூடிய இன்பப் புள்ளிகள் எங்கெங்கு இருக்குன்னு பார்க்கப் போறோம். இந்த தகவல்கள் உங்க உறவுக்குள்ள ஒரு புது அத்தியாயத்தை திறக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்பப் புள்ளிகள், இரோஜனஸ் ஜோன்ஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ரகசியமான விஷயம் இல்ல. நம்ம உடம்புல இருக்கிற சில பகுதிகள் மத்த பகுதிகளை விட நரம்பு முடிச்சுகள் அதிகமா நிறைஞ்சிருக்கும். அதனால அந்த இடங்கள்ல ஒரு மெல்லிய தொடுகை, ஒரு லேசான முத்தம், ஒரு சின்ன மசாஜ் கொடுத்தா கூட அது நேரடியா மூளைக்கு சிக்னலை அனுப்பி மனசையும் உடம்பையும் உற்சாகமாக்கும். இத நீங்க சினிமாவுல வர சீனா பார்க்காதீங்க, ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மையாக பாருங்க. இது நம்ம பார்ட்னர் மேல நாம செலுத்தற அன்பையும் கவனத்தையும் வெளிப்படுத்தற ஒரு வழி. நம்ம உறவு பலமாய் இருக்கணும்னா வெறும் சடங்கு மாதிரி இல்லாமல் உணர்வு பூர்வமான ஈடுபாடு இருக்கணும். ஒரு பொண்ணோட உடம்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுதான் ஒரு உண்மையான அன்பான உறவோட அடிப்படை. இப்போ எந்தெந்த இடங்கள்ல இந்த அற்புதங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு ஒன்னா பார்க்கலாம். இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த முறை முயற்சி பண்ணும்போது உங்க பார்ட்னர் ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. பின்புறம், த போஸ்டீரியர். நம்மில் நிறைய பேர் இதை ஒரு முக்கியமான பகுதியா கருதுறதில்லை. ஆனா பெண்களோட பின்புறம், அதாவது பிட்ட பகுதி, ரொம்பவே அதிக தசைகளையும் கொழுப்பு அடுக்குகளையும் கொண்டது. நாள் முழுக்க உட்கார்ந்திருக்கிறதால ஏற்படுற டென்ஷனை ரிலீஸ் பண்ண அந்த இடத்துல நீங்க கொடுக்கிற ஒரு மென்மையான மசாஜ் உண்மையிலேயே ஒரு மேஜிக் பண்ணும். நீங்க லேசா தட்டி கொடுக்கறது, இல்லனா மெதுவா அழுத்தி ரிலீஸ் பண்றது, இது அவங்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். நம்புங்க, இது மிகவும் உணர்திறன் வாய்ந்த பகுதி. விரல் நுனிகள், ஃபிங்கர் டிப்ஸ். ஆச்சரியமா இருக்கா? விரல் நுனிகளா? ஆமா, பெண்களோட தோல் பொதுவாக மென்மையா இருக்கும். அதுலயும் விரல் நுனிகள் ரொம்பவே சென்சிட்டிவ். அவங்க என்ன தொடுறாங்க, என்ன வெப்பநிலை இருக்கு, எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குன்னு விரல் நுனிகள் தான் உணருது. ஏன்னா அங்க நரம்பு முடிச்சுகள் அதிகமா இருக்கு. ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்ச அவங்க கைகளை உங்க விரல் நுனிகளால லேசா பிடிச்சு மெதுவா தேய்ச்சி விடுங்க. இல்லன்னா மெதுவா முத்தம் கொடுங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃபை கொடுக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. சின்ன விஷயம்தான், ஆனா பெரிய மாற்றம் கொடுக்கும். பின்முதுகு, லோவர் பேக். குறிப்பா கீழ்முதுகு பகுதி, லோவர் பேக், ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு இடம். நீங்க அங்க மெதுவா மசாஜ் செய்யலாம், இல்லனா உங்க விரல்களால லேசா சீண்டி விடலாம். சில சமயம் ஒரு மென்மையான கூச்ச உணர்வு கூட பெரிய அதிசயங்களை நிகழ்த்தும். அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க பின்னால போய் அந்த இடத்துல லேசா அவங்க தோலோட தோலா உரசுறது ஒரு சின்ன ஸ்பிரிசம். இது அவங்க மனநிலைய உடனே மாத்திடும். உள்மணிக்கட்டு, இன்னர் ரிஸ்ட். மணிக்கட்டின் உட்புறம் உள்ள தோல் ரொம்பவே மெலிசா உணர்திறன் மிக்கதா இருக்கும். அந்த பகுதியில நீங்க கொடுக்கிற ஒரு லேசான முத்தம், இல்லனா விரல்களால மெதுவா தடவிக் கொடுக்கிறது, ஒரு பெண்ணை எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உற்சாகப்படுத்த முடியும். இந்த இடத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அடுத்த முறை அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க கையை பிடிச்சு இந்த இடத்துல ஒரு அன்பான ஸ்பரிசத்தை கொடுத்து பாருங்க. உச்சந்தலை, ஸ்கேல்ப், இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு பொதுவான இன்பப் புள்ளி. நகங்களால இல்லாம விரல் நுனிகளை பயன்படுத்தி அவங்க தலைய மெதுவா மசாஜ் செய்யுங்க. குறிப்பா உச்சந்தலையின் மையத்துல கவனம் செலுத்துங்க. இது அவங்கள ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணும், மன அழுத்தத்தை குறைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உச்சந்தலையும் காதுகளும் கழுத்தின் நுனியும் நெருக்கமா இருக்கு. இது எல்லாமே இன்பப் புள்ளிகள்தான். அதனால இந்த 3 இடங்களையும் ஒன்னா தூண்டுறது அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். அடிவயிறு,
அப்டோமென். இத மிகச் சிலரே அறிந்திருக்கலாம். ஒரு பெண்ணின் வயிறு, தொப்புளைச் சுற்றியுள்ள பகுதி, பல இன்பப் புள்ளிகள் நிறைந்த ஒரு மண்டலம். தொப்புள்ள ஆரம்பிச்சு சுத்தி இருக்கிற பகுதிகளையும் அடிவயிற்றின் பக்கவாட்டு பகுதிகளையும் நீங்க லேசா தூண்டிப் பாருங்க. அடிவயிற்றில் இருக்கிற தசைகள் இடுப்புப் பகுதியோட இணைக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க அங்கே ஸ்பரிசம் கொடுக்கும்போது அது அவங்க உடல் முழுவதுக்கும் ஒரு நல்ல உணர்வை கடத்தும். அவங்களுடைய ரியாக்ஷன் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும். நண்பர்களே, இப்போ ஒரு சின்ன கதை. இது ஒரு கற்பனை கதை, ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. ரோஹித் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கிற ஒரு இளைஞன். அவனுக்கும் அவனுடைய மனைவி பிரியாவுக்கும் கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. ஆரம்பத்துல இருந்த நெருக்கம் போக போக குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. ரோஹித் என்ன நினைச்சானா, ஓ, வேலை டென்ஷன்ல அவ சோர்வா இருப்பா, சரி ஃபோன்ல ஏதாவது பார்த்துட்டு தூங்க வேண்டியதுதான்னு. அவனும் அதிகமா முயற்சி பண்றதில்லை. ஒரு நாள் பிரியா ரொம்பவே சோர்வா அமைதியா இருந்தா. அவளுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் டென்ஷன். ரோஹித் முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியல. அப்பதான் ஒரு வீடியோல பார்த்த ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவன் பிரியா பக்கத்துல போய் உக்கார்ந்து எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி அவளுடைய கீழ் முதுகை லேசா தடவி, ரிலாக்ஸாரு, எல்லாம் சரியாகிடும்னு சொன்னான். அடுத்து டீ குடிக்கும்போது பிரியாவின் கையை பிடிச்சு அவளுடைய உள்மணிக்கட்டுல லேசா ஒரு முத்தம் கொடுத்துட்டு, இந்த கைக்கு ஒரு சின்ன நன்றின்னு சொன்னான். அவன் வேற எதுவும் பேசல. ஆனா பிரியாவோட முகத்துல ஒரு பெரிய மாற்றம். அன்னைக்கு நைட் அவளே ரோஹித் கிட்ட வந்து, இன்னைக்கு நீ என்ன பண்ணன்னு தெரியல, ரொம்ப லேசா ஆனா ரொம்ப ஆழமா என்னைய தொட்ட. அந்த சின்ன ஸ்பரிசம் எனக்கு பெரிய ஆறுதலா இருந்துச்சுன்னு சொன்னா. பாத்தீங்களா, இதுதான் அந்த புள்ளிகளோட பவர். ஒரு பெரிய பரிசு கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு பெரிய டூர் கூட்டிட்டு போக வேண்டியதில்லை. நீங்க அவங்க மேல செலுத்துற கவனம்தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பரிசம் வெறும் உடல் ரீதியான இன்பம் மட்டுமில்லை, இது ஒரு உணர்வு பூர்வமான பாலம். இன்னொரு சின்ன உதாரணம். ஒரு நாள் சமையல் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணோட முகம் ரொம்பவே சோர்வா இருக்கும். அப்போ பின்னால போய் நின்னு அவளுடைய உச்சந்தலையில உங்களோட விரல் நுனிகளால லேசா ஒரு மசாஜ் கொடுத்து பாருங்க. அந்த 5 செகண்ட் மசாஜ் அவங்களுடைய 1 மணி நேர சோர்வை மறக்கடிக்கும். அதுதான் நான் உன்னை பத்தி கவலைப்படுறேன்னு நீங்க சொல்ற மொழி. உறவை பலப்படுத்தும் பிராக்டிக்கல் டிப்ஸ். நண்பர்களே, தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. இதை எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலாம்னு சில எளிய டிப்ஸ்களை இப்போ பார்க்கலாம். 1. கவனமே முதல் கருவி. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க, எப்போ சோர்வா இருக்காங்க, எப்போ சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்க்கிற கவனம்தான் ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்திருந்தா பின்னால போய் அவங்க பின்புறத்தை லேசா மசாஜ் பண்ணி விடுங்க. அவங்க போன்ல டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய விரல் நுனிகளை லேசா வழி விடுங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி எப்படி இருக்கன்னு கேக்குறதோட, இந்த வாரம் உனக்கு ஏதாவது மசாஜ் பண்ணி விடவான்னு கேளுங்க. 2. சீண்டல் ஒரு விளையாட்டு. இந்த இன்பப் புள்ளிகளை நீங்க ஒரு விளையாட்டு மாதிரி பயன்படுத்தலாம். இதுக்கு ஆங்கிலத்துல ஃபோர் பிளேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க நைட்ல தான் பண்ணணும்னு இல்ல. பகல்ல அவங்க வேலையில இருக்கும்போது அவங்க கவனிக்காத நேரத்துல அவங்க உள்மணிக்கட்டுல லேசா ஒரு முத்தம் கொடுத்துட்டு உங்க வேலைய பார்க்க போயிடுங்க. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டே உங்க கையை அவங்க அடிவயிற்று பகுதியில வச்சு மெதுவா லேசா தடவிக் கொடுங்க. அவங்களுடைய ரியாக்ஷன் பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருக்கும். 3. வார்த்தைகளோட ஸ்பரிசம். நீங்க பேசறப்ப உங்களுடைய ஸ்பரிசத்தையும் அதுல சேருங்க. உதாரணத்துக்கு, உன் முதுகுல இவ்ளோ டென்ஷன் இருக்கு பாரு, நான் மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லி அவங்க கீழ் முதுகுல மசாஜ் பண்ணுங்க. உன் தலைமுடி வாசனையே ஒரு தனி அழகுன்னு சொல்லிக்கிட்டே அவங்க உச்சந்தலையில ஒரு மெல்லிய மசாஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் ஒன்னா போகும்போது அந்த அன்போட ஆழம் அவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த இன்பப் புள்ளிகள் பற்றிய தகவல் வெறும் உடலைப் பற்றியது மட்டுமில்லை. இது உங்க 2 பேருக்கும் இடையிலான நம்பிக்கை, புரிதல் மற்றும் அன்பு பற்றியது. ஒரு பெண் தன்னுடைய பார்ட்னருக்கு முன்னாடி முழுசா தன்னை ரிலாக்ஸ் பண்ணி இந்த ஸ்பரிசத்தை ஏத்துக்கிறாங்கன்னா அது உங்க உறவு எவ்வளவு ஆழமானதுன்னு காட்டுது. நீங்க இந்த இடங்கள்ல ஸ்பரிசம் கொடுக்கும்போது, நான் உன்னோட உடல் மனசையும் மதிக்கிறேன், உன்னுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம்னு சொல்றீங்க. இந்த உலகத்துல ஒருவருக்கொருவர் நேரம் கொடுத்து அன்பை கொடுத்து ஆழமா புரிஞ்சுக்கிற உறவுகள்தான் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய இந்த அன்பு, மெல்லிய ஸ்பரிசம், நீங்க கொடுக்கிற 5 நிமிஷ மசாஜ், இதெல்லாம் உங்க உறவோட அஸ்திவாரத்தை இன்னும் பலமாக்கும். இத மறக்காதீங்க. ஒரு சின்ன ஸ்பரிசம் 1000 வார்த்தைகளுக்கு சமம். இனிமேல்
உங்க பார்ட்னரோட அதிக நேரம் செலவழிங்க. அவங்க உடம்பையும் மனசையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய சந்தோஷம் வரும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல என்ன பேசணும்னு சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.